ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வந்து ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஒரு சட்னி பண்ணலாம். இது வந்து கொத்தமல்லி வேரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காம்பெல்லாம் நம்மளுக்கு தேவை, ரொம்ப நல்லது நார் சத்து. அதனால் அப்படியே அலசி வச்சுருக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அவ்வளோதான், ஒரு 2-3 ஒரு இது தண்டையும் கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம சட்னி செய்வோம். அக்கா ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பருப்பு செவந்துருச்சு. இப்போ வந்து அக்கா இந்த ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டு. வத்தல் கறியை விட்டுறாதீங்க. இப்போ இஞ்சி இவ்வளோ சின்ன பீஸ் தான் அக்கா போட்டிருக்கேன். புளியும் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் பிடிக்காதுங்கிறதுனால உங்களுக்கு வாசனை ஒத்துக்குன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அள்ளி போட்டுக்கலாம். இந்த தண்டு வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லைட் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு வதக்குனது போதும். அக்கா இப்போ ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசிட்டு புதினா வச்சுருக்கிறேன். அதை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப புதினா ஸ்மெல் இருந்தால் பிடிக்காது. அதனால தான் ரெண்டையும் கலந்து அக்கா சட்னி செய்கிறேன். அவ்வளோதான், அக்கா அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். புதினா போட்டோன்னா அந்த கிரீனேஸ் மாறாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ உடனே பிளேட்டுக்கு மாற்றிடணும். அவ்வளோதான், இப்போ ஆற விட்டுடலாம். தேங்காய் உங்களுக்கு சேர்க்க பிடிக்காதவங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. இது அப்படியே ஆறட்டும். இப்போ அக்கா தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஏற்ற சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு ஃபுல்லாக கல் உப்பு போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனு தான். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா மிளகா வத்தல் ஒரு 2 வத்தலை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி பதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்தோம். இப்போ சட்னியை அரைச்சாச்சு. நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ சட்னி தாளிக்காமலும் சாப்பிட்லாம்ப்பா. எங்கள் வீட்டில் தாளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. அக்கா 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்குறேன். தாளிச்சிக்கலாம். இப்போது நம்ம கடுகு 1/2 ஸ்பூனு, இந்த உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா பொடியட்டும். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், சும்மா வாசனைக்கு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தூக்கி அப்படியே சட்னியில் ஊற்றிடலாம். சட்னியை எடுத்து வடை சட்டியில் போடக்கூடாது சூடாக இருக்கும்போது. அப்போ தான் நல்லாயிருக்கும். சட்னி அரைச்சதில் நம்ம தாளிசத்தை தூக்கி கொட்டணும். அவ்வளோதான். இது நல்லா வதக்கிறதுனால நீங்கள் வடை சட்டியில் போட்டு மறுபடியும் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. ஆனியன்லாம் நம்ம போடலை. அதனால் நம்ம வடை சட்டியில் தூக்கி போடக்கூடாது. இந்த சட்னி இப்படி தான் வைக்கணும். இதை வச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து அதில் கொட்டணும். கொட்டி கலந்துட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, எங்கள் வீட்டில் சப்பாத்தி கூட தொட்டுக்க சொல்லுவேன். ரொம்ப நம்மளுக்கு நார் சத்து அப்படியே இருக்கும். இந்த இதில் நம்ம கொத்தமல்லி செடியில் நார் சத்து நம்ம அந்த தண்டோட வேர் பகுதியை மட்டும்தான் கட் பண்ணி போட்டுட்டு தண்டோட பொடியாக கட் பண்ணி வச்சு வதக்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த உருட்டு பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு பிடிக்கிறவங்களுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அக்கா உருட்டு பருப்பு தான் போட்டு செய்வேன். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 மினிட்டில் இந்த சட்னி ரெடி ஆயிரும். தேங்க்யூ.